Hi students, I am Delhi Babu, Samanchir Max, class 10th, chapter 1, relation and functions. So unit exercises. Question number 1, if the order pairs x square minus 3x, y square plus 4y and minus 2, 5 are equal, then find the x and y. இப்போ ஆர்டர் ஆஃப் பேர்ஸ்னும் போது இப்போ இங்கே பாருங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, செகண்டு ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 4y கொடுத்துருக்காங்க, ஆர் மைனஸ் 2, 5 ஆர் ஈக்குவல்னு சொல்லுவாங்க. அப்போ ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு ஃபஸ்ட் எலிமெண்ட் ஈக்குவல், செகண்டுக்கு செகண்ட் எலிமெண்ட் ஈக்குவல். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சொல்யூஷன் கிவன் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஆர்டரை அப்படியே நம்ம எடுத்து எழுதிக்கலாம். கிவன் த ஆர்டர், given the order pairs x square minus 3x, y square plus 4y. So equal to minus 2, 5. அப்போ ஃபஸ்ட் வேல்யூட கம்பேர் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஈஸியாக நான் வச்சது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ஈக்குவல் டு minus 2, இது ஃபஸ்ட் வேல்யூ. செகண்ட் வேல்யூ y ஸ்கொயர் மைனஸ் 4y ஈக்குவல் டு 5. ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன செய்கிறோம்னா RHS சைட் வேல்யூ minus 2 கன்வெர்ட்டிங் இன்ட்டு LHS சைட். ஸோ அதே மாதிரி இதுக்கும் 5 கன்வெர்ட்டிங் இன்ட்டு LHS சைட். ஸோ அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 3x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே y ஸ்கொயர் மைனஸ் 4y மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இது ஃபேக்டரேஷன் ஃபார்மேட்டுக்கு வந்துடுது. அப்போ இதை நம்ம ஃபேக்டரேஷன் பண்ணோம் அப்படின்னா 1 இங்கே 2 இருக்குது. ஸோ 1 × 2 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு 2ன்னு கிடைக்கும் இல்லைங்களா. ஸோ எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இதை ஃபேக்டரேஷன் பண்ணுறது. அதுக்கடுத்து இதனுடைய வேல்யூ, ஸோ இதை நம்ம ஃபேக்டரேஷன் பண்ணோம் அப்படின்னா y + 5 இன்ட்டு y மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இதை ஃபஸ்ட் நம்ம எப்படி ஃபேக்டரேஷன் பண்ணுறதுன்றதை நம்ம சொல்லிடுறேன். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், கோஎஃபிஷியன்ட் y ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 1, லாஸ்ட் நம்பர் 5. ஸோ இந்த 1 இந்த 5 ரெண்டு மல்டிப்ளை பண்ணுங்கள், மைனஸ் 5. அதுக்கடுத்து மிடில் மைனஸ் 4 இருக்குது. ஸோ அதை மைனஸ் 4 கீழே போட்டுருங்க. இப்போ 2 நம்பரை நம்ம ப்ராடக்ட் பண்ணோம் அப்படின்னா மைனஸ் 5 வரணும். அதே 2 நம்பரை ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் 4 வரணும். ஸோ நம்ம 5 1s நம்ம போட்டுட்டோம். செகண்டு மைனஸ் 5 போட்டு பாருங்கள், மைனஸ் 5 + 1 ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா டவுனில் இருக்கிற மைனஸ் 4 வரும். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இது எக்ஸ் ஸ்கொயர்னுடைய கோஎஃபிஷியன்ட் வேல்யூ 1, இங்கே 2 இருக்குது. ஸோ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் 2, மிடில் மைனஸ் 3 இருக்குது. ஸோ அப்போது 2 1s மல்டிப்ளை பண்ணால் டாப் போகும்போது மல்டிப்ளை, டவுன் வரும்போது ஆட் ஆர் சப்ராக்ஷன். இப்போ 2 1s 2 வரும், பட் டினாமினேட்டர் கீழே என்ன இருக்குது பாருங்கள், மைனஸ் 3. அப்போது ரெண்டுத்துக்குமே நெகட்டிவ் கன்சிடர் பண்ணுங்கள். இப்போ ஈஸியாக நமக்கு வேல்யூ ஃபைண்ட் ஆகும். செகண்டு, இப்போ இந்த 2 ஃபேக்டர்ஸையும் தனித்தனியாக நம்ம ஈக்குவேட் பண்ணலாம். எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0, எக்ஸ் மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. ஸோ அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் கன்வெர்ட்டிங் இன்ட்டு RHS சைட் போச்சு அப்படின்னா பாசிட்டிவ் ஆகிடும். அப்போ எக்ஸுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் 1. இதே மாதிரி தான் இங்கே ஒய்க்கு y + 5 ஈக்குவல் டு 0, y ஈக்குவல் டு மைனஸ் 5. அதுக்கடுத்தது y மைனஸ் 1 ஈக்குவல் டு 0, y ஈக்குவல் டு ப்ளஸ் 1. ஸோ நமக்கு தேவையான சொல்யூஷன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, therefore the solution of x and y, x நோட வேல்யூ 2, 1 and y equal to 1, minus 5. That's all. So question number 2, the Cartesian product of Cartesian A has 9 elements, among which minus 1, 0 and 0, 1 are found. Find the set of A and remaining elements of A Cartesian A. இதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும்.
ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கார்ட்டீசியன் ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஏ கார்ட்டீசியன் ஏ as 9 elements. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு ஏ, அப்போது ஏ கார்ட்டீசியன் ஏ பண்ணோம் மல்டிப்ளை பண்ணும்போது அதனுடைய டோட்டல் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 9 elements இருக்குது. அப்போது given, ஸோ ஃபஸ்ட்டு n ஆஃப் கார்ட்டீசியன் ஏ equal to டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே 9 elements இருக்குங்களா, அதை எடுத்துக்கலாம். ஸோ 9 elements இருக்கும். இப்போ 9 elementsனால் எப்படி எடுக்கிறது? ஃபஸ்ட்டு ஏவில் 3 elements இருந்து அகெயின் ஒன் மோர் டைம்ஸ் ஏவிலையும் 3 elements இருந்தால் தான் கார்ட்டீசியன் பண்ணும்போது டோட்டலாக 9 elements நமக்கு ஃப்ரேம் ஆகும். அப்போது ஏ ஈக்குவல் டு n ஆஃப் ஏ ஈக்குவல் டு 3 elements நம்ம கன்சிடர் பண்ணால் தான் இதனுடைய வேல்யூ கரெக்டாக இருக்கும். அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா -1, 0, 0, 1 இருக்குது. ஸோ அப்போது இதில் ஏ ஈக்குவல் டு -1, 0, 1. ஸோ அப்போ இந்த 3 வேல்யூஸை நம்ம ஃப்ரேம் பண்ணிக்கலாம். அப்போ 3 வேல்யூஸ் நம்ம ஃப்ரேம் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஏ கார்ட்டீசியன் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஸோ ஏ கார்ட்டீசியன் ஏ ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு ஏனோட வேல்யூ -1, 0, 1. அதுக்கடுத்தது கார்ட்டீசியன் -1, 0, 1. இப்போ கார்ட்டீசியன் போடுறதுன்றது நமக்கு ரொம்ப ஈஸி இல்லைங்களா. ஸோ அதனால் -1ஓட குரூப் பண்ணுறது செட் ஆஃப் ஆர்டர்ஸாக நம்ம ஃப்ரேம் பண்ணால். ஸோ அதுக்கு அடுத்தது -1 0ஓட, -1 1ஓட. ஸோ இப்படி ஆர்டராக நம்ம ஃப்ரேம் பண்ணிகிட்டே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆர்டரை எழுதிக்கலாம். -1, -1, -1, ஒரு ஆர்டர். அதுக்கு அடுத்தது -1 0, ஓ -1, 0. நெக்ஸ்ட்டு -1 1, -1, 1. அதுக்கு அடுத்தது 0, 0, -1, 0க்கு -1. அதுக்கு அடுத்தது 0, 0. அதுக்கு 0க்கு +1, 0, +1. அதுக்கடுத்து 1 எடுத்துக்கின்னு இந்த 3 நம்பர்ஸோடைய செட் ஆஃப் ஆர்டர் ஃப்ரேம் பண்ணுங்கள். 1, -1. அதுக்கு அடுத்தது 1, 0. அதுக்கு அடுத்தது 1, 1. ஸோ நம்ம டோட்டலாக பாருங்கள் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. ஸோ நம்ம கொஸ்டின் என்ன சொன்னாங்க, ஏ கார்ட்டீசியன் ஏ அப்படின்னா 9 elements வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நமக்கு 9 elements வந்திருக்கு. ஸோ செகண்ட் நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருந்தாங்க பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் த ஏ ஆஃப் ரிமைனிங். ஸோ லிஸ்டிங் ஏ கார்ட்டீசியன் ஏ அதனுடைய வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருந்தாங்க இல்லையா. அப்போ ரிமைனிங் எலமெண்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ ரிமைனிங் எலமெண்ட்ஸ் ஏ கார்ட்டீசியன் ஏ. ஸோ அப்போது ரிமைனிங் எலமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கும், -1, -1. அதுக்கு அடுத்தது -1, +1. அதுக்கு அடுத்தது 0, -1. ஸோ அதுக்கு அடுத்தது 0, 0. அதுக்கு அடுத்தது 1, -1. அதுக்கு அடுத்தது 1, 0. அதுக்கு அடுத்தது 1, 1. ஸோ இது ரிமைனிங் எலமெண்ட்ஸ். Question number 3, given that f of x equal to root of x minus 1 for x. ஸோ இங்கே பாருங்கள், ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். இது greater than or equal. இப்போ greater than or equal 1ன்னா நம்ம 1 கன்சிடர் பண்ணணும். as well as 1 x ஈக்குவலாக இருக்கலாம், அல்லது 1 விட எக்ஸோட வேல்யூ பிக்கெஸ்ட்டாக இருக்கலாம். அப்போ பிக்கெஸ்ட்டுன்னும் போது எந்தெந்த வேல்யூஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது, டாட். ஸோ யூஸிங் பை பென்சிலாக நம்ம எழுதி வச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், செகண்டு 4x less than 1. அப்போது எக்ஸோட வேல்யூ 1 விட ஸ்மாலஸ்ட்டாக இருக்கணும். அப்போ ஸ்மாலஸ்ட் வேல்யூனா 0 இருக்கலாம், -1 இருக்கலாம், டாட். நெகட்டிவ் வேல்யூ எந்த வேல்யூ வேணாலும் இருக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு சப்டிஷன் பாருங்கள், f of 0, செகண்ட் f of 3, தேர்டு f of a plus 1 in terms of a. அதுக்கடுத்தது given that ஒரு கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க a. ஸோ இது பாருங்கள், கிரேட்டர் than ஆர் ஈக்குவல், ஏனோட வேல்யூ 0 இருக்கலாம், அல்லது 0 விட பிக்கெஸ்ட்டாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. ஃபஸ்ட் நம்ம f of 0 எடுத்துக்கலாம்.
எஃப் ஆஃப் 0 அப்படின்னா இந்த 2 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, இதில் எந்த வேல்யூவில் 0 ஃப்ரேம் ஆகுது பாருங்கள், 0 இதில் வருது. அப்போ அதுக்கு நேராக பேராக எஃப் ஆஃப் எக்ஸில் வேல்யூ என்ன இருக்குது பாருங்கள், ஈக்குவல் டு 4 இருக்குது. எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 4, எஃப் ஆஃப் 0 வேல்யூ 4 கிடச்சிருக்கு. அதுக்கு அடுத்தது சப்டிவிஷன் நம்பர் 2. அதில் எஃப் ஆஃப் 3 கொடுத்துருக்காங்க ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 3 போது இந்த 3 கண்டிஷன்ஸில் எந்த கண்டிஷன்ஸுக்கு நேராக இருக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸில் இருக்குது. அப்போது அதனோட வேல்யூ நம்ம ஃப்ரேம். ஸோ எஃப் ஆஃப் 3 போது நமக்கு ஃபஸ்ட்டு வேல்யூவில் வருது. எஃப் ஆஃப் எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது அதை நம்ம ஃபஸ்ட்டு இங்கே எழுதிக்கலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் மைனஸ் 1. சப்போ இங்கே எக்ஸுக்கிற இடத்துல 3 இருக்குது. அப்போ ரூட் 3 மைனஸ் 1 ஈக்குவல் டு ரூட் 2. ஸோ ரூட் 2 வேல்யூ இருக்கா சார் அப்படின்னா டைரெக்டாக ரூட் இல்லை. ஸோ அதுக்கு தேர்ட் ஒனில் எஃப் ஆஃப் a plus 1 equal to f of a plus 1. ஸோ நம்ம கொஷனில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, ஏனுடைய வேல்யூ 0 இருக்கலாம் அல்லது 0 விட பிக்கஸ்ட்டாக இருக்கலாம். அப்போ இங்கே பாருங்கள், இங்கே வரும்போது 0 இருக்கலாம், பட் ஆனால் அட்ஸ் என்னவாக இருக்கலாம், 0விட பிக்கஸ்ட்டாகவும் இருக்கலாம்னு சொல்கிறீங்களா. அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் மட்டும்தான் அதுக்கு அப்ளை ஆகும். அப்போ அதனோட வேல்யூ நம்ம எடுத்து எழுதிக்கோம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ரூட் எக்ஸ் மைனஸ் 1. இப்போ எக்ஸ் இருக்கிற இடத்துல a + 1 ரீப்ளேஸ் பண்ணுங்கள். a + 1 -1. ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ், ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆகிடும். ரூட் ஆஃப் a, இது தேர்ட் ஒன்னுடைய ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 4. let a equal to 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17 and let f tends to a tends to natural. இப்போ a வேல்யூ நேச்சுரல் நம்பர் இருக்கும். be defined by f of x be the highest prime factor n belongs to a. a உள்ள இருக்கக்கூடிய highest prime factor தான் f of n உடைய வேல்யூ. write f as a set of order pairs then find the range of f. f உடைய ரேஞ்ச் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு given கொடுத்தது a1 வேல்யூவை எழுதிக்கலாம். given a equal to 9, அதுக்கு அடுத்தது 10, 11, 12, 13, 14, 15, 16, 17. ஸோ இப்போது கொடுத்துருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸும் இப்போ இங்கே எழுதியிருக்கோம். அதுக்கு அடுத்தது அதில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்களா, ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுங்க. s tends to n. ஸோ அதிலே ஒரு வேர்டு என்ன சொல்லியிருக்காங்க, f of n the highest prime factor of n belongs to n. ஸோ இப்போது f of n equal to open the bracket the highest prime factor, the highest prime factor of n belongs to a. இதுதான் உங்கள் கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இதில் ஒவ்வொரு எலமெண்ட்டும் நம்ம எடுத்து எழுதணும். இங்கே இருக்கக்கூடிய f of 9, f of 9னா அது எந்தெந்த டேபிளில் நமக்கு டிவைட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 × 3. ஸோ அப்போ 3 × 3 பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 3 3s are 9 இருக்குது. அப்போ 3 is a prime factor சொல்லலாம். அதுக்கு அடுத்து என்ன இருக்குது, f of 10. இப்போ f of 10க்கு என்ன கண்டிஷனுக்கு 5 × 2 = 10 சொல்லலாம். அதில் ஹையஸ்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 5. அதுக்கு அடுத்தது f of 11. f of 11க்கு 11 × 1 = 11. அப்போ 11 தான் ஹையஸ்ட் ப்ரைம். அப்போ 11 மட்டும்தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதுக்கு அடுத்தது f of 12. ஸோ f of 12 பார்த்திங்க அப்படின்னா 4 × 3, 4 3s are 12 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். இந்த 4ஐயும் நம்ம ஸ்ப்ளிட் பண்ண முடியும் ப்ரைம் ஃபேக்டர் இருந்ததுனால.
12. ஸோ இதை ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா 2 into 2 into 3 12. அப்போ ஹையஸ்ட் வேல்யூ பார்த்திங்கன்னா 3 இருக்குது, அதை நம்ம இந்த 3 எழுதுகிறோம். அதுக்கு அடுத்தது f of 13 equal to 13 பாசிபிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா 13 into 1 equal to 13. அப்போ 13 மட்டும் தான் நமக்கு ஹையஸ்ட் வேல்யூ, அப்போ இங்கே 13 எழுதுகிறோம். அதுக்கு அடுத்தது f of 14 equal to, ஸோ இப்போ இந்த 13 லெவல்லாம் பார்த்திங்கன்னா ப்ரைம் நம்பர்ஸ், ஸோ அதை நம்ம கேர்ஃபுல்லாக வச்சுக்கணும். 14 கண்டிஷன் பார்த்திங்கன்னா 7 into 2, 7 2s are 14. அப்போ ஹையஸ்ட்டு பார்த்திங்கன்னா 7, அப்போ அது 7 எழுதலாம். அதுக்கு அடுத்தது f of 15. 15க்கு ரெண்டே கண்டிஷன் தான், 5 into 3 15, ஹையஸ்ட் வேல்யூ 5. அதுக்கு அடுத்தது f of 16. f of 16 கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா 8 into 2 16. ஸோ இந்த 8 இன்னும் ஸ்ப்ளிட் பண்ண முடியும். 2 into 2 into 2, 2 cube 8 வரும், into 2 equal to 16 எழுதலாம். அப்போ 2 தான் இதில் ஹையஸ்ட் ப்ரைம் ஃபேக்டர், அப்போ 2. அதுக்கடுத்தது f of 17. f of 17 ஒரே கண்டிஷன் தான், 17 into 1 equal to 17. 17 தான் ப்ரைம், ஸோ அதனால் 17 இது. ஸோ இதில் therefore இப்போ கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம இதில் ஒரு வேர்டு ஒன்று சொன்னோம், இதில் ப்ரைம் நம்பர்ஸ்னு பார்த்திங்கன்னா 11 ஒரு ப்ரைம் தான். ஸோ அதுக்கு அடுத்தது 13, ஸோ அதுவும் ஒரு ப்ரைம் நம்பர் தான். ஸோ அதுக்கு அடுத்தது 17, ஸோ இதுவும் ஒரு ப்ரைம் நம்பர் தான். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஃபைனலாக கிடைச்ச வேல்யூ f equal to ஓப்பன் ப்ராக்கெட் 9க்கு 3, அப்போது 9, 3 செட் ஆஃப் ஆர்டர். அதுக்கு அடுத்தது 10க்கு 5, 10, 5. அதுக்கு அடுத்தது 11க்கு 11 தான், 11, 11. அதுக்கு அடுத்தது 12க்கு 3, 12, 3. அதுக்கு அடுத்தது 13க்கு 13, 13, 13. அதுக்கு அடுத்தது 14க்கு 7, 14, 7. அதுக்கு அடுத்தது 15க்கு 5, 15, 5. அதுக்கு அடுத்தது 16க்கு 2, 16, 2. 17க்கு 17, 17, 17 எழுதியாச்சு. ஸோ இப்போ இது பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய ரேஞ்ச் கேட்டிருக்காங்க இல்லைங்களா, ஸோ அதை நம்ம ஃப்ரேம் பண்ணலாம். ரேஞ்ச் ஆஃப் எஃப், அப்போ ரேஞ்ச் ஆஃப் எஃப்னும் போது நமக்கு நல்லா கவனமாக பாருங்கள். ரேஞ்சுனா செகண்டாக இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் தான். செகண்டுனா இதனுடைய பாருங்கள் 3, 5, 11, 3, 13, 7, 5, 2, 17. இப்போது அரேஞ்சிங் அசெண்டிங் ஆர்டர் வைஸ் நம்ம எழுதிடலாம். செகண்டாக இருக்கக்கூடிய வேல்யூ தான். இப்போ 2, 3, 5, 7, 11, 13 அண்டு 17. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா இதனுடைய ரேஞ்சுன்னும் போது செகண்ட் எலிமெண்ட்ஸ் இது இருக்கு இல்லைங்களா, இதுதான் இந்த வேல்யூ எல்லாம் நமக்கு ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரேம் ஆகும். ஓகே, கொஸ்டின் நம்பர் 5, ஃபைண்ட் த டொமைன் ஆஃப் த ஃபங்க்ஷன். இந்த கொஸ்டினுடைய டொமைன் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு f of x equal to 1 ரூட்டுக்கு ப்ளஸ் again root of 1 minus again root of 1 minus x square. ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 3 கேட்டகரிஸ் வந்திருக்கு. நம்பர் 1, 2, 3. ஸோ இந்த தேர்ட் கேட்டகரியில் இருக்குங்களா, ஸோ அந்த வேல்யூ எடுத்துக்கலாம். 1 minus x square ரூட்டுக்கு ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இந்த ப்ராக்கெட்டுக்கு இன்சைட், சார் ரூட்டுக்கு இன்சைடில் பாருங்கள். ஸோ 1 minus x square வந்து a square minus b square அந்த ஃபார்மேட்டில் பிரிக்கலாம். அப்போது 1 square minus x square பிரிக்கலாம். ஸோ அப்போது ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 1 minus x into 1 plus x ஸ்ப்ளிட் பண்ண முடியும். தட் மீன்ஸ் a square minus b square இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். ஸோ அதை நம்ம இங்கே பக்கத்துலேயும் எழுதி வச்சுக்கலாம். a square minus b square equal to a plus b into a minus b. அதை நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ நமக்கு ரூட்டுக்கு இன்சைடில் பாருங்கள் 1 minus x 1 plus x, அப்போ 2 வேல்யூ கிடச்சிருக்கு. இந்த 2 வேல்யூ நம்ம தனித்தனியாக நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும் அப்படின்னா
இந்த சைடு என்ன இருக்குது ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இது தனித்தனியாக வேல்யூ வைங்க. 1 மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ மைனஸ் எக்ஸு ப்ளஸ் 1 கன்வெர்ட்டிங் இன்ட்டு ஆர்ஹெச் சைட் மைனஸ் 1 போத் சைட்ஸ் மைனஸ்ஸு. இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பாசிட்டிவ் 1 கிடைக்கும். அதுக்கு அடுத்தது ப்ளஸ் 1 ப்ளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் 1 கன்வெர்ட்டிங் இன்ட்டு ஆர்ஹெச் சைட்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1. இப்போ எனக்கு எக்ஸுக்கு 2 வேல்யூஸ் ஃப்ரேம் ஆகிருக்கு. அப்போ அந்த 2 வேல்யூஸுமே பார்த்தீங்கன்னா இது ஒரு லிமிட்டுக்குள்ளே வருது. மைனஸ் 1லேருந்து ப்ளஸ் 1 வரைக்கும் லிமிட் வருது இல்லையா. ஸோ அந்த வேல்யூ நம்ம எடுத்துக்கலாம். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 ஆர் ப்ளஸ் 1 ரெண்டு வேல்யூயும் கிடைக்குது. ஸோ அப்போ அந்த ரெண்டு வேல்யூ கிடைக்கிறதுனால இதனுடைய வேல்யூஸ் எக்ஸு ஈக்குவல் டு மைனஸ் 1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 1. ரைட். இப்போ இதுக்கு நமக்கு இந்த கொஷினுடைய டொமைன் கேட்டிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அப்போ அந்த டொமைன் போது ஸோ இதில் மைனஸ் 1 அதுக்கு அடுத்தது 0 அதுக்கு அடுத்தது 1. இப்போ இந்த 3 எலமெண்ட்ஸும் டொமைனாக இந்த கொஷினுக்கு ஃப்ரேம் ஆகும்.